இன்ஸ்டா ஓபன் பண்ணாலே ஒரே தான் வருது. ஆமாடி, இப்போ கூட பிக் பாஸ்ல இருந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. அடுத்த சீசனுக்கு எனக்கு தான் புகழ்ச்சி பிடிக்காது, உனக்கு தெரியுமா? ஆமா, இது யாரு புதுசா? ஆமாடி, நானே சொல்றேன் மனுஷன். இது என்னோட புது ஃப்ரெண்டு பேசும் பைபிள். என்னது பேசும் பைபிளா? என்ன பேருமா இது? அது பேருடி, பைபிள் இதுதான் பேசும் பைபிள். என்ன பைபிள்ன்ற பேசுன்ற ஒண்ணுமே புரியலையா? அடே, என் பர்த்டே வந்துச்சுடே. ஆமா, அப்போ எங்க அம்மா ஐபோன் வாங்கி தருவாங்கன்னு ஆசையோட இருந்தேன்னா அப்போ இந்த பைபிளை வாங்கி தந்துட்டாங்க. கூட தூக்கி போட்டேன். அப்போ அது பேசும் பைபிள் ஆயிடுச்சு. இதுக்கு அது தெரியுமா, இது தெரியுமா, உலகத்துல இருக்கிற எல்லாம் தெரியுமா? அதான் கூட்டிகிட்டே சுத்துறேன். ஆமா, யாரு நீ? நான் கடவுளுடைய வார்த்தை. இது உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாழிலும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குட்டி ஊடுருவுகிறது. எறும்பு மூட்டையும் மச்சையும் அவ்வாறு ஊடுருவுகிறது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் தூக்கி பார்க்கிறது. எதிரே 4:12. ஓஹோ, ரொம்ப பரிசுத்தமா பேசுவாங்க. இதை வச்சு ரீல்ஸ் பண்ணி ட்ரெண்ட் ஆயிரலாமா? என்ன யோசிக்கிற? கொஞ்ச நேரம் கழிச்சு நீ இன்ஸ்டா அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பாரு, தெரியும். ஐயோ, மறுபடியும் ரீல்ஸ்ன்றாலே 10 நிமிஷம் சார்ஜ் போட்டு 10 மணி நேரம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம மட்டும்தான் வந்து மாட்டிருக்கோம்னு பார்த்தா இப்போ புதுசாக வேற வந்து வந்திருக்கேன். என்னென்ன பண்ண காத்திருக்காளோ தெரியலையே. கேமரா வீடியோ ரெக்கார்ட் பண்ணு.